டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்த நிலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியை புரட்டி போட்ட கனமழையால் இயல்பு நிலை வெகுவாக பாதிப்பு. பலத்த காற்றுடன் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வாகனங்கள் சேதம். டெல்லியில் பெய்த ஆலங்கட்டி மழையில் சிக்கி இண்டிகோ விமானம் சேதமடைந்த சம்பவம். நடுவானில் பயணிகள் அலறிய திடுக்கிடும் காட்சிகள் வெளியானது. டெல்லியில் மோசமான வானிலை காரணமாக விமான சேவை முற்றிலும் பாதிப்பு. உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன சட்டப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது தமிழ்நாடு அரசு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. டாஸ்மாக் அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை 6 மணி நேரம் விசாரணை. அதிகாரிகள் சங்கீதா, ஜோதி சங்கரிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்றதாக தகவல். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளது. பார் ஒதுக்கீடு விவகாரத்தில் பணம் அரசுக்கு வருவதில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை வழங்கும்படி பிரதமரிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்ப்பு. மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மட்டும் டெல்லி செல்வது ஏன்? ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. துரோகி ஆட்சி நடத்திய இபிஎஸ் திமுகவை பார்த்து குற்றம் சொல்ல எந்த அருகதையும் இல்லை. சுயநலத்திற்காக இபிஎஸ் போல் அமித்ஷா வீட்டிற்கு முதலமைச்சர் செல்ல மாட்டார் எனவும் அமைச்சர் ரகுபதி ஆவேசம். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பதில் வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் உள்ளது. இதுவரை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த நிலையில் முதலமைச்சர் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ஏன் எனவும் வானதி சீனிவாசன் கேள்வி. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 27ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை அருகே வேனும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட கோர விபத்து. 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. படுகாயமடைந்த 7 பேருக்கு தீவிர சிகிச்சை. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த 11 மீனவர்கள்
சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு. இளம்பெண் அளித்த புகாரில் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயலுக்கு முன் ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் குடமுழுக்கு நேரம் தொடர்பான வழக்கு. குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து ஆலோசித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. கொடநாடு கொலை வழக்கு. தனபாலின் உறவினரான ஆத்தூர் ரமேஷிடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை. நாமக்கல்லில் முட்டை விலை திடீர் சரிவு. 10 காசுகள் சரிந்து ₹5.65 விலை நிர்ணயம். பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. வாணியம்பாடி அருகே கோவில் திருவிழாவில் குறிப்பிட்ட ஜாதியை புகழ்வது போல் நடன நிகழ்ச்சி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. நடன நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்திய காவல்துறையினருடன் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில் இறைச்சி கழிவு கொட்டியதால் ஏற்பட்ட சண்டை. 2 குடும்பத்தினர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தன் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயன்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பண மோசடி புகார் குறித்து இசையமைப்பாளர் ஷாம் CS விளக்கம். தொற்று நோய் தடுப்பு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான சர்வதேச ஒப்பந்தத்திற்கு ஆதரவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் பாராட்டு. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழு. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு உலக நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றது. அசோகா பல்கலைக்கழக பேராசிரியர் அலிகான் மஸ்தோதாபாத்துக்கு இடைக்கால ஜாமீன். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு தெரிவித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணை. ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. சிந்தூர் ஆபரேஷன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் எல்லைக்கு திரும்பிய வீரர்கள். அமெரிக்காவின் வர்த்தக அழுத்தமே இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு காரணம். வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் மீண்டும் பேச்சு. அரசியலில் நிதி அளிப்பதை நிறுத்தப் போவதாக எலன் மஸ்க் அறிவிப்பு. இதுவரை நிறைய கொடுத்துவிட்டதாகவும் இனி கொடுக்க போவதில்லை எனவும் விளக்கம். ஜப்பானில் அரிசி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ராஜினாமா. அரிசி விலை உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தமது கருத்துக்கு மன்னிப்பு கோரினார். பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீருக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி உயர்வு. இந்தியாவுடனான சண்டையில் தோல்வியடைந்ததற்கு பதவி உயர்வா என நெட்டிசன்கள் விமர்சனம். IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னேறியது. நடப்பு IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு குஜராத், பஞ்சாப், பெங்களூரு, மும்பை அணிகள் தகுதி. எஞ்சிய லீக் போட்டிகள் முடிந்த பிறகு
குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர்கள் யார் யாருடன் மோதல் என்பது தெரியவரும். ஐபிஎல் தொடரில் குஜராத் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. போட்டியில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தை தக்க வைக்க குஜராத் அணி வீரர்கள் முனைப்பு. வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. அணியில் முன்னணி வீரர்கள் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷாகின் அஃப்ரிதி ஆகியோருக்கு இடம் அளிக்கப்படவில்லை. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம். த்ரிஷாவின் சுகர் பேபி பாடல் வெளியாகி இணையதளத்தில் வைரல். விஜய் சேதுபதி நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் நாளை திரைக்கு வருகிறது. யூடியூபில் வெளியான முன்னோட்ட காட்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. கேன்ஸ் திரைப்பட விழாவில் நடிகை ஐஸ்வர்யா ராய் பங்கேற்பு. செந்தூர் திலகமிட்டு வந்து பார்வையாளர்களை கவர்ந்தார்.